சம்மருக்கு சண்டேயில் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போன இடம் தான் அது போத்தீஸ். செம்ம சூப்பராக இருந்துச்சு. பாருங்களா, குட்டீஸுங்களுக்கு வந்து அப்படியே என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காகவே சூப்பரான டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் சண்டே போனனால செம்ம க்ரௌடு. பார்த்தீங்களா, ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் எடுத்தோமா எடுக்கலான்னு லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த பாண்டா இருக்குல்ல, இந்த முயல் குட்டி அழகாக எல்லாத்தையும் வந்து கை கொடுத்துட்டு இருந்துச்சு. பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போய் கிராசரி இது பண்ணிட்டோம். ஏன்னா வந்து நம்ம பில்லு இருந்தால் தான் அங்கே வந்து நிறையா கேம்ஸ் எல்லாம் கீழே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, அது வந்து விளையாட முடியும்னு சொல்லிட்டு. நாங்கள் அதுவும் கிராசரி ஐட்டம் வாங்க தான் போயிருந்தோம். அதனால் எல்லா பொருளும் நாங்கள் வாங்கினோம். நம்ம வந்து இந்த மாதிரி போத்தீஸ்க்கெலாம் போகும்போது வந்து மைண்டு வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத பொருளை வந்து எடுக்கக்கூடாது. போய் தேவை உள்ளதை மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். அது மாதிரி நான் தேவை உள்ளது மட்டும்தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். முன்னாலாம் வந்து போய் தேவையில்லாமல் எதையோ தூக்குவேன். இப்போல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. கரெக்டாக கண்ட்ரோலாக இருக்கும். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் நிறையா கம்மியாக இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறவங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகும். நான் ரொம்ப அதிகமாக செய்ய மாட்டேன், அதனால் வந்து நாங்கள் வாங்கி வச்சுக்கல. நெல்லிக்காய் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டோம் ஜூஸ் போட. அதுக்கப்புறமேட்டு ரோஸ் சர்பத்து, எசன்ஸ் அந்த இதெல்லாம் இருந்துச்சு. இவங்களாம் யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த இது வேணும், நூட்டலா, பீனட் பட்டர், அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறமேட்டு ஃபுட் கோர்ட் போயிட்டு, இங்கே வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு நாங்கள் வர்றதே வந்து இந்த பாஸ்தாக்காக தான். நீங்கள் ஒரே ஒரு தாட்டி இந்த பாஸ்தா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் பாஸ்தா, பிரெட் ஆம்லேட் 2 டீ குடிச்சிட்டு விளையாட. இந்த பில்லை காமிச்சா தான் வந்து விளையாட விடுவாங்க. இது வந்து அந்த கிரிக்கெட் மாதிரி அந்த இதில் போல்டில் வந்து போய் அடிக்கணும். அதில் வந்து சர்டிஃபிகேட் பவுச்சு கிஃப்டாக கொடுத்தாங்க. அப்புறம் இனியன் வந்து கொஞ்சம் தோத்துட்டாரு. அதனால் அழுவையெல்லாம் என்ன கேம் வச்சுருக்காங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவ. அதுக்கப்புறமேட்டு வந்து இது வந்து எப்படின்னா, இந்த ரெட் கலர் இது இங்கிட்டு வந்து இது இருக்கும். இங்கிட்ட உள்ளவங்க ரெட் கலர் மட்டும்தான் பண்ணணும், அவங்ககிட்ட இருக்கும் வந்து எல்லோ கலர் மட்டும் தான் இருக்கும். பாலை வந்து இங்கிட்டு தள்ளணும். அதில் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் வந்து ப்ரைஸ் கொடுக்கல. அதுக்கும் ஒன்று தான், எதுக்கு ப்ரைஸ் தரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு இதுக்கு மட்டும் தான், நம்ம ஒரு பில்லு கொண்டு போகிறப்போ ஒரு பில்லுக்கு மட்டும் தான் நமக்கு ப்ரைஸ் தருவாங்க. மித்ததெல்லாம் நம்ம விளாண்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ப்ரைஸ்லாம் கிடையாது நம்மளுக்கு. ஜெயிச்சிட்டாரு. அதுக்கு ஆர்ச்சரியில் வந்து சச்சினுக்கு வந்து தோத்துட்டாரு. அதனால் வந்துட்டோங்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா சுண்டல் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய இதெல்லாம் போட்டிருக்காங்க, ஆஃபர் நிறையா போட்டிருக்காங்க. அப்புறம் சுண்டல் கொடுத்தாங்க, எல்லாத்துக்குமே சுண்டல் கொடுத்தாங்க அங்கேயே. அப்புறம் நாங்கள் சுண்டல்லாம் சாப்பிட்டுட்டு இவன் வந்து ஆர்சிபி ஃபேனு. அதை வந்து நான் எடுக்கலை, வீடியோ எடுக்க முடியல. ஆர்சிபி ஃபேனால் ஆர்சிபி டிஷர்ட் கேட்டிருந்தான். அதனால் டிஷர்ட்டு வாங்கிட்டு, இங்கே பாருங்கள், இந்த முயலை வந்து இவங்கெல்லாம் அந்த அங்கே உள்ள குட்டி பையங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு வம்புழுத்துக்கிட்டு இருந்தாங்க, அடிச்சுக்கிட்டு. அதுவும் சூப்பராக விளாண்டுச்சு, ஜாலியாக நல்லா இருந்துச்சு, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து எங்கேயுமே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போய் நல்லா மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஆயிடுச்சு. இந்த பால் தூக்குறது, இது வந்து பால் தூக்குறது, இது வந்து சச்சின் தோத்துட்டான். ஆனால் இனியன் வந்து ஜெயிச்சுட்டான். ஆனால் ப்ரைஸ் கொடுக்கலையா, நான் ஜெயிச்சேன்ல, எனக்கு ப்ரைஸ் கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொடுக்கல. அதுக்கப்புறம் இது வந்து பால் போடுறது, கேஷ் போடுறது, அதிலே 2 பேருமே ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ப்ரைஸ் எனக்கு ஒரு என்னன்னா, ஒரே ஒரு சாக்லேட்டாவது கொடுத்துக்கலாம். ப்ரைஸ் கொடுக்கணும்னா ஒரு 5 ரூபா டைரி மில்க்கோ ஏதோ ஒன்று கொடுத்தா அவங்க சந்தோஷமாக இருக்கும். அங்கே பாருங்க. அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க, பென்சில் ஆர்ட்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் டைம் முடிஞ்சனால நாங்கள் வந்து எங்களுக்கு பண்ண முடியல. லாஸ்ட்டாக 2 குழந்தைங்க லைனில் வச்சுருந்தாங்க, அவங்களோட முடிக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க, நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ட்ராயிங் வரைஞ்சி விட்டாங்க. இவன் வந்து ட்ராகன் தான் வேணும்னு சொல்லிட்டான் சச்சின்னு. அதுக்கப்புறம் ட்ராகன் வரைஞ்சி விட்டாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்புறம் இனியனுக்கும் ட்ராகன், 2 பேர்த்துக்குமே ட்ராகன்ஸ் வரைஞ்சாங்க, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் க்யூலையே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டோம். கீழே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்தோமா எடுக்கலையான்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, ஃபோட்டோ எடுத்துட்டோம். இப்படியோ எல்லோரும் வந்து ட்ராகன் அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துருந்தாங்க. அப்புறம் நாங்களும் போய் அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த பில்லு, அதை ஃபோட்டோ கொடுத்து எடுத்துட்டோம். அப்புறம் நெயில் ஆர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கெலாம் நேரம் இல்லை, டைம் இல்லை, கொஞ்சம் கூட்டமாகவும் இருந்துச்சு. நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சூப்பராக இருக்குல்ல ட்ராகன். அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை ப்ரிண்ட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, லக்கி வின்னர். இதில் வந்து இனியனுக்கு வந்து போத்தீஸ் கிஃப்ட்டுன்னு வந்துச்சு சூப்பராக. ஆனால் வந்து ஆள் இல்லை, அதனால் வந்து நாங்கள் சும்மா அவன் ஆசைக்கு மட்டும் சுற்றிட்டு வந்துட்டோம்.
இன்னும் ஒரு வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.